அடுத்த வாரம் போவேன்னு நினைக்கிறேன், தெரியல. அடுத்த வாரம் வேலை பிஸி, வீட்டில் நிறைய கிளீனிங் வேலை இருக்கு. இந்த வாரம் போக மாட்டேன் கன்ஃபார்ம், அடுத்த வாரம் போகலான்னு தெரியல, பார்ப்போம். போனா ஃபோன் பண்ணி தரேன், பேசு. என்னடா நீ ஊருக்கு போறியா? அங்க போய் என்ன பண்ண போறாங்க? விகாசே இல்ல. விகாச பேர் சொல்லிட்டு அங்க போய் விளையாட போயிடுறது. விகாஸ் பேரை சொல்லி சொல்லி ஊருக்கு போயிடுறான் மீனா. ஆனா விகாஸ் கூட விளையாட மாட்டேங்கிறான். அவன் அழுக பிள்ளைய கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு இவனோட விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பேரடா அன்பு கூட விளையாண்டுட்டு இருக்கான். அங்க போயிட்டு ஊர்ல போயிட்டு குட்டி பையன் மாமா மாமான்ட்டு ஓட வேண்டியதான், கொண்டு வந்து விட்டுட்டு ஓடி போயிடுவான். மன்னவன் பேரை சொல்லி ஏண்டா இப்படி நிக்கிற? ஊர்லயே இருக்காங்க. அதான் உன்னையில ஊருக்கு போயிட்டாங்களாம். விகாஷ் இன்னைக்கு ஏதோ அவங்க பாட்டி வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம். விகாஸ் மட்டும் போல, அத்தையும் கூட தான் போயிருக்காங்க. அத்தையும் தான் போவாங்க, அப்புறம் விகாஸ் மட்டும் போவாங்க. இதுதான் விகாஸ் போயிருல, இதுதான் விகாஸ் போயிருக்காங்க. அத்தை செல்லுக்கு ஃபோன் பண்றீ, அவங்க செல்லு இப்பதான் இது பண்ணிட்டாங்களா, அவங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணி பேச, ஆயாட்ட பேசணும்னா. நைட்டு அங்கதான் உட்காந்துருக்கோம் வீட்டுல. பேசணும்னா ஃபோன் பண்ணி பேசு. கிஷோர் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேக்குறான் மீனா. சொல்டா. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. வேகமா சொல்டா, அவளுக்கு கேட்காதுல இதுல. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்கிறான் மீனா. தோசை ஊத்தி கொடுத்தேன், தக்காளி தொக்கு எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டோம். அத்தை என்ன பண்ணுது? சாப்பிட்டு தூங்கிடுச்சா அத்தை? நம்பர் தெரியாதா? அப்புறம் யாருக்கு இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்த? அது செல் அம்மா செல்ல தானே ஃபோன் பண்ணி பேசுவா ஆயாட்ட. நம்பர் தெரியாதுல. விஜய் செல்ல பேசுவா. அடிக்கடி அங்கதான். சரிடா, தூங்குதா? சரி சரி சரி, பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அங்கதான் ஃபோன் பண்ணால இவ. நிறைய போட்டு கொடுக்குற வேலை செய்வா. நிறைய போட்டு கொடுக்குற வேலை செய்வா. அந்தாடி இந்த மீனுக்காரி. பாலாண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம் பாலாண்ணா. ஹாய்ண்ணா. விஜய் அக்கா கால் பண்ணவா? இந்த நேரம்லாம் ஆயா போய் தூங்கிருக்கோம். அது பொழுதுனே போய் காட்டுல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு உனக்கு இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு உட்காந்துருக்கா. அது பொழுதுனே பாவம். எவ்வளவு வெயில் அடிக்குது. அந்த வெய்யாவாத வெயில போய் பருத்தி எடுத்துட்டு வந்து நர்ப தூங்கிருக்கோம். காலையில ஃபோன் பண்ணு, உனக்கு தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல பேசிட்டு இருப்பா அதுகிட்ட. ஏமா லைவ் போடல பாலாண்ணா, கொஞ்சம் பிஸியாண்ணா, அதனால லைவ் போடலண்ணா. ஹோய் ஹோய்ங்கிறாடே, ஹேய்ங்கிறான் மீனா. என் லூசு, நான் விஜய் அக்கா கால் பண்ணவா சொன்னேன். அதாண்டி விஜய் அக்கா தூங்கிட்டு இருக்கண்டி. இது அவங்க ஆயா தூங்கிட்டு இருக்கண்டி. இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி பாவண்டி ஆயா தூங்கிட்டு விடுறி. ஹார்ஸ் மாமா வணக்கம். இங்கதான் நான் இருக்கான், இங்கதான் இருக்கான். நாளைக்கு ஸ்கூல் லீவ் இல்லை, நான் அதனால முடிச்சுட்டு இருக்கான். என்ன சாப்பாடு மாமான்னு கேக்குறாங்களா அவனை? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டுதான் சொல்லியிருப்பேன். இப்ப என்ன அதை சாப்பிட்ட என்ன சாப்பாடு அதான் கேக்குறாங்க. அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டா சொல்லுவேன். என்னடா நீ பண்ற வேறடா கிஷோர்? என்னடா கிஷோர் சட்டி தலையா? இந்த டைமுக்கு சொல்லுப்பா, எழுதி போட்டுன்னா சொல்லியிருப்பேன். என்ன தோசை சாப்பிட்டா எதுக்கு கிஷோர்? ஃப்ரிட்ஜ் ஓட்டுற வேற புடிச்சோம்ல, தொண்டையெல்லாம் அடைக்குது. சிவா அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பாலாண்ணா, ரொம்ப நல்லா இருக்காரு.